இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்டகிரேட்டட் ஜுடிஷியரியும் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி பற்றி போன வீடியோவில் பார்த்துருந்தோம். அதோட பார்ட் 2 தான் இது. இப்போ ஜட்ஜஸ் ரிமூவ் பண்ணுறத பற்றி பார்க்கலாம். ஜட்ஜஸை வந்து நம்ம நினச்ச மாதிரியெல்லாம் ரிமூவ் பண்ண முடியாது. இம்பீச்மெண்ட் முறைப்படி தான் ரிமூவ் பண்ண முடியும். இம்பீச்மெண்ட் அப்படின்னா என்னன்னா, அஃபிஷியலாக ஒருத்தர் வந்து கான்ஸ்டியூஷனை வைலேட் பண்ணியிருக்காங்க, இல்லை வேறு ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்காக அஃபிஷியல் ப்ரொசீஜர் படி கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்க மாதிரி மட்டும்தான் நம்மளால் ஜட்ஜை வந்து ரிமூவ் பண்ண முடியும். ஆர்டிகல் 124 கிளாஸ் 4ல் ரிமூவல் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் பற்றியும், ஆர்டிகல் 217 கிளாஸ் 1 கிளாஸ் பியில் ஹைகோர்ட் ஜட்ஜஸ் பற்றி ரிமூவ் பண்ணுறதை பற்றியும் சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இதுக்கு ஸ்பெஷல் மெஜாரிட்டி தேவை. பார்லிமெண்ட்ல இதுக்கு ஸ்பெஷல் மெஜாரிட்டி தேவை. ஸ்பெஷல் மெஜாரிட்டியை பற்றி பின்னாடி நம்ம பார்ப்போம். அடுத்து இன்டகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டம். இன்டகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டம்னா ஒன்றுக்கு ஒன்று இணைஞ்சது தான் வந்துட்டு இங்கே ஜுடிஷியரி. ஹைகோர்ட்ஸ் தனியாகவும் சுப்ரீம் கோர்ட் தனியாகவும் அந்த மாதிரி கிடையாது. சுப்ரீம் கோர்ட் வந்து தான் டாப்பில் இருக்கும், அதுக்கப்புறம் ஹைகோர்ட்ஸ், அதுக்கப்புறம் லோவர் கோர்ட்ஸ், அந்த மாதிரி கேட்டகரிஸில் தான் இருக்கும். இப்போ இந்தியா வந்துட்டு இன்டகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. ஒன் ஹையரார்கி ஆஃப் கோர்ட் ஃபார் போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் லாஸ். ஒரே ஒரு கோர்ட் தான், ஒரே ஒரு ஹையரார்கினா இப்போ ஃபர்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட், அடுத்து வந்து ஹைகோர்ட், அதுக்கப்புறம் லோவர் கோர்ட்ஸ், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ், லோவர் கோர்ட்ஸ், அந்த மாதிரி தான் வந்துட்டு ஹையரார்க்கியில் தான் வரும். சென்ட்ரலுக்கும் சரி, ஸ்டேட் லாஸ்க்கும் சரி. ஆர்டிகல் 136 ஸ்பெஷல் லீவ் டு அப்பீல் இது வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் லீவ்ன்றது ஆல்ரெடி நம்ம வந்துட்டு எந்த இடத்துல பார்த்துருப்போம் அப்படின்னா, யூனிக் ஃபீச்சர்ஸ்னு சொல்லிட்டு கான்ஸ்டியூஷனுக்கு வந்து யூனிக்கான ப்ரொவிஷன்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஆர்டிகல் 136 அந்த இடத்துல பார்த்துருப்போம். அங்கே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நம்ம மேல்முறையீடு பண்ணுறது தான் வந்துட்டு ஸ்பெஷல் லீவ் டு அப்பீல் அப்படின்றது தான் இந்த இடத்துல மீனிங். ஆர்டிகல் 141 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ஸ் வந்துட்டு எல்லா கோர்ட்டுக்கும் பொருந்தும். இப்போ ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அதை வந்து அகெயின்ஸ்டாக ஒரு ஹைகோர்ட்டோ இல்லை ஒரு லோவர் கோர்ட்ஸோ வந்துட்டு மாற்றி வேறு ஜட்மெண்ட் கொடுக்க முடியாது. இவங்க சொல்லியிருக்கிறத தான் வந்துட்டு கீழே உள்ள எல்லா கோர்ட்ஸுமே வந்து ஃபாலோ பண்ண முடியும். அடுத்து ஆர்டிகல் 227 ஹைகோர்ட்ஸ் சூப்பர் இன்டென்டன்ஸ் ஓவர் லோவர் கோர்ட்ஸ். இப்போ ஹைகோர்ட் ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருக்காரு, ஒரு ஹைகோர்ட் ஒன்று சொல்லியிருக்குன்னா அது வந்து லோவர் கோர்ட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். அந்த மாதிரி தான். இப்போது ஹைகோர்ட்டோட வேலை என்னென்னா, லோவர் கோர்ட்ஸ் கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்றத, கரெக்டான லீகல் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுதா அப்படின்றத சூப்பர்வைஸ் பண்ணுறதும், லோ கோர்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதும், ஜஸ்டிஸ் வழங்கும்படி லோ கோர்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதும் ஹைகோர்ட்டோட வேலை. அதை தான் ஆர்டிகல் 227 சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர்ட் ஆஃப் இன்டெகிரேட்டட் ஜுடிஷியரி. ஜுடிஷியரியோட இன்டெகிரேஷன் வந்து எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா, சபார்டினேட்டட் கோர்ட் கீழே, அடுத்து ஹைகோர்ட்ஸ், அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட். இதை ஆர்டிகல் 141 லா டிக்ளேர்ட் பை சுப்ரீம் கோர்ட் இஸ் பைண்டிங் ஆன் ஆல் கோர்ட்ஸ் அப்படின்றது இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அதே தான் இங்கே வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தேங்க்யூ.